ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற வருஷத்துக்கு ஒரு டைம் புரட்டாசி மாதம் மட்டும் வர்ற சனிக்கிழமையில தான் மக்கள் அதிகமாக போகக்கூடிய கண்ணடி பெருமாள் கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோயில் வந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. இதில் வந்து கார் பைக்லாம் போகலாம். பஸ்ஸில் வர்றவங்க வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேக்கந்தோட்டங்கிற பஸ்ஸில் ஏறினா கரெக்டாக இந்த இடத்துல வந்து இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து வந்து ரைட் சைடில் நடந்து போகணும். இது வந்து கொடைக்கானல் போகிற ரோட்டில் வந்து இந்த போர்டு தாண்டோடனே ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன மண் ரோடு போகும். இந்த மண் ரோட்டில் தான் நம்ம போகணும். மழை காலத்தில் வந்து இதில் வந்து ரொம்ப சேராக இருக்கும். பைக்கிலலாம் போகிறதுல கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். அந்தளவுக்கு ரொம்ப வழுக்கும். இப்போ வந்து மழை இல்லாதனால எங்களுக்கு போகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஈஸியாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து இயற்கை சூழ்நிலைக்கு நடுவில் வந்து சுற்றி வயல், குளம், ஆறு, மலைன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன மலை மேலே தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட தலைமை கடவுள் வந்து விஷ்ணு தான். இந்த கோயிலோட இன்னொரு பேர் வந்து கண் திருஷ்டி பெருமாள்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, தீய கண்களை வீசுதல் என்ற கருதப்படும் திருஷ்டி விளைவுகளை தடுக்கும் பாறை மரத்திலேருந்து இந்த கோவில் பெயர் மாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. காலப்போக்கில் வந்து கண்ணடி பெருமாள் கோயில் என அழைக்கப்பட்டதும் சொல்கிறாங்க. கன்னட மக்கள் வந்து அதிகமாக இந்த கோயிலை வழிபட்டனால இந்த பெயர் வந்து வந்திருக்குன்னு மற்றொரு கருத்தும் சொல்கிறாங்க. எதாவது நமக்கு வந்து இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் போகிறப்ப இந்த கோயில் அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே வந்து 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் போன டயத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே நாங்கள் போன வருஷம் போனப்போல இந்த மாதிரி படியெலாம் கிடையாது, ஃபுல்லாக பாறை தான். அதில் கொஞ்சம் பார்த்து தான் நம்மளாம் ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து தேவஸ்தானத்துலேருந்து இது வந்து தேவஸ்தானத்தோட உபகோயிலுங்கிறனால கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதனால் பாறை எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி படி மாதிரி எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆர்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கே கொஞ்சம் போய் பார்க்குமே கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்க கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கனால கொஞ்சம் முடியாதவங்களாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் ஏற முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு முன்னாடி போனோன்னே துளசி மரம், கொடிமரம், அதுக்கு பக்கத்தில் வந்து கருப்பசாமி, அப்புறம் சப்த கன்னிமார்கள், அம்மன், இந்த 3 தெய்வம் தான் இருக்குது. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து துளசி மாடம் தான் இருக்குது. அது பக்கத்தில் வந்து வேண்டுதல் இருக்கிறதுனால விளக்கு வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே கோயிலை சுற்றி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பெருமாள் தான் இருக்குது. விநாயகர் வந்து பார்த்து சாமி பார்த்து சைடு அப்படியே அந்த கோபுரம்லாம் இருந்துச்சு. எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் இருந்தது. கோயிலெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பழைய கோயில்னால அந்தளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் எல்லாமே நல்லா புதுப்பிச்சு எல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி கோயில் பார்க்க நல்லா இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். உள்ளே வந்து பெருமாள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்க மாட்டார், சின்னதாக சுயம்பு மாதிரி தான் இருப்பார். அவருக்கு வந்து கண் அந்த ஃபேஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பெருமாளை பார்க்குறதுக்கு. அது வந்து இது நம்ம ரெகுலராக எல்லா நாளுமே போய் பார்க்கறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த சனிக்கிழமை மட்டும்தான் அது போகிறனால நாங்கள் ஒவ்வொரு டைம் அந்த புரட்டாசி மாதம் எப்போ வரும், எப்போ இந்த கோயிலுக்கு போகலாம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருப்போம். அந்த டயத்தில் இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை கோயிலுக்குள்ளே போகவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய் நாங்கள் எல்லாம் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோடு உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கு பக்கத்தில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பொங்கல். கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடாமல் எப்படி போக முடியும் இல்லையா? ஸோ அதையும் நாங்கள் லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டு என் பையன் வரப்பார் என்னை வீடியோ எடுக்கிற சாப்பிட்றப்ப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியில் வந்து பார்க்குறப்ப இப்படி தான் சுற்றி இயற்கை சூழலாம், மரங்கள்லாம் நல்லாயிருக்கும். மழை பெஞ்சால் அந்த குளம் ஃபுல்லாக தண்ணி பார்க்க நல்லாயிருக்கும். இந்த டைம் மழை இல்லைனால கொஞ்சம் குளம்லாம் வற்றி இருந்துச்சு. பக்கத்தில் அந்த குளத்தில் வந்து தாமரைப்பூ இதெல்லாம் இருந்தப்போ என் பையன் வந்து எனக்கு கண்டிப்பாக அது வேணும், அது பறிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சரி வாடான்ட்டு அவனை கூட்டிகிட்டு போய் சும்மா ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு 2 பூ மட்டும் பறிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. வர்ற வழியில் தான் வரதமாதாடி டேம் இருக்குது. எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த டேம் போகாமல் யாருமே வரமாட்டாங்க. நாங்கன்னு இல்லை, பழனியில் இருக்கிற எல்லாருமே எங்கேருந்து வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தாலும் இந்த டேமுக்குள்ளே போயிட்டு தான் வருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்களும் இந்த வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த டேம் போவோம். இந்த டைம் தண்ணி இல்லாதனால டேம்லேயுமே தண்ணி வரல. அது எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து தான் போனோம். நிறைய தண்ணி வரும். இந்த டைம் மழை தண்ணியில் சும்மா லைட்டாக தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. போனோன்னே என் பையன் எனக்கு வந்து
வந்து காலிஃப்ளவர் சில்லி வேணும், அது வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன்ட்டேன். ஏன்னா அங்கே வந்தால் எப்போதும் அந்த சில்லி சாப்பிடாம வரமாட்டான். போய் அதையும் சில்லி சரி ஓகே வாங்கிட்டு போகிறப்ப நாங்கள் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ராவல்ஸில் வெளியிலேருந்து வந்திருந்தவங்கள வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த சில்லியும் வாங்கி சாப்பிட்டோம். பட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. கொஞ்சம் அந்த காலிஃப்ளவரில் உள்ளே வேகாமல் கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு. ஓகே அவனை இவ்வளோ தூரம் வந்துட்டான், பையன் ஆசைப்பட்றான், வாங்கி கொடுங்க போன ஒரு மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவான்னு சொல்லி ஓகே அப்படி வாங்கி கொடுத்து சும்மா ஒன்று மட்டும்தான் வாங்கினோம். ஒன்று மட்டும் வாங்கி அப்படியே சுட சுட கொடுத்தாங்க. ஓகே வாங்கி சாப்பிட்டேன். பட் என்னால் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்ச வாய் சுட்டுருச்சு, அவ்வளோ சூடாக இருக்கும். நாங்கள் ஆர்வக்குள்ளாரில் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பொறுமையாக ஆற வச்சு லைட்டாக தான் அப்புறம் நான் என் பையன் ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே கிளம்புனோம். சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி மெதுவாக வாங்க உள்ள டேம் போகலான்னு சொல்லி அப்படியே சாப்பிட்டே தான் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தாலும் ஒன்றும் தண்ணி இல்லை. ஆனால் பார்க் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அந்த எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணவே இல்லை. உடஞ்சது அந்த புல்லெல்லாம் சரியாக கட் பண்ணாமல் இல்லாமல் அப்படியே தான் காஞ்சு போய் தான் இருந்துச்சு. சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லி உள்ளே போனோம். போய் பார்த்துட்டு அந்த டேமில் மட்டும் லைட்டாக மேலேருந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் தண்ணி வடிஞ்சிட்டே இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்பெல்லாம் நிறைய தண்ணி இருந்துச்சு, நிறையெல்லாம் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. உள்ளே மேலே வரைக்குமே போயிட்டு வந்தாங்க. இந்த டைம் அந்தளவுக்கு தண்ணி இல்லைங்கிறனால சரி வாங்க போயிடலான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பையன் வரமாட்டேன்ட்டா, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா, டே வாடா தண்ணி எதுவுமே இல்லை, இவ்வளோ நேரம் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பா வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. மேலே அப்படியே ரொம்ப லைட்டாக தண்ணி வந்துச்சிருந்தாலும் அந்த சவுண்டு கேட்குறக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணியோட சவுண்டு வரப்போ கேட்க நல்லாயிருக்கும். திரும்பி சரி ரிட்டர்ன் போகலான்னு சொல்லி வர்றப்போ வந்து எனக்கு மோர் வேணும்னு சொல்லிட்டான். சரி ஓகே வாங்க வந்துட்டோம் அதையும் ஒரு சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி அப்புறம் அவங்க சில்லி வாங்கின பக்கமே தான் அவங்ககிட்டயே மோர் வந்து சும்மா ஒன்று மட்டும்தான் வாங்கினோம். ஒன்று மட்டும் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் 2-3 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம். ஏன்னா நாங்கள் வந்து மண்பானையில் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் அவங்க வந்து தனியாக வச்சு அப்பைக்கப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி ஓகே போதும்னு சொல்லி ஒன்று மட்டும்தான் வாங்கி 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்.